ஹைலாக இருக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உறவு முறையில் ஃபஸ்ட்டு கணக்கை பார்த்துடலாம். ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் அந்த உறவு முறையில் நீங்கள் ஒரு கேரக்டராக உள்ள போயிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக எடுக்கலாம். ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஹரியை பார்த்து விஜய் சொல்கிறார். அப்போ அந்த விஜய்ங்கிறது நீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தான் யாரை சொல்கிறீங்கிறத ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வரும். ஹரியை பார்த்து விஜய் சொல்கிறார். விஜய் நீங்கள் வந்து யார், ஹரியை பார்த்து சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க ஹரியை பார்த்து? அவரின் தங்கையின் அப்பா, ஹரியோட தங்கையோட அப்பா, ஹரியின் தங்கையோட அப்பா வந்து என் மனைவியின் அம்மாவின் கணவர். உங்களுடைய மனைவியோட அம்மாவோட கணவர் தான் இவர் அப்படின்னு சொல்கிறீங்க. எனில் விஜய்க்கும் ஹரியின் சகோதரி என்ன உறவு? விஜய்க்கு வந்து ஹரியோட சகோதரி என்ன உறவு? இவன் பார்த்தீங்கன்னா ஹரி மனைவியோட உங்கள் மனைவியோட அம்மாவும் அப்பாவும் தெரிஞ்சிருச்சு. உங்கள் மனைவியோட அம்மா அப்பா தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு ஒரு தங்கை இருக்காங்க ஹரிக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்கள் மனைவி கூட பிறந்தவங்க யாரும் மென்ஷன் பண்ணி கொடுக்கல. அவன் பார்த்தீங்கன்னா ஹரி, அவங்க அம்மா அப்பாவுக்கு ஹரி ஒரு பையன், உங்கள் மனைவி ஒரு பொண்ணு. அப்போ ஹரியோட தங்கை தான் யார்? ஹரியோட தங்கை தான் உங்களுடைய மனைவி. சரிங்களா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஹரியின் சகோதரி என்ன உறவு? விஜய்க்கு ஹரியோட சகோதரி என்ன உறவு? ஹரியோட சகோதரி வந்து விஜய், உங்களுக்கு என்ன உறவு? மனைவி. அப்போ ஆப்ஷன் மனைவி தான் சரியான ஆன்சர். இப்போ இதில் வந்து ஹரிக்கு வந்து கீழே வந்து இன்னொரு என்னது ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து மனைவி கொடுத்துருக்காங்க. இதே ஒரு வேளை இந்த கொழுந்தியால் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஹரிக்கு வந்து இன்னொரு தங்கச்சி கூட இருக்கலாம். ஏன்னா உங்கள் மனைவியோட தங்கச்சியாக இருக்கலாம். அப்போ அதை ஆன்சரில் கீழே உள்ள ஆன்சரில் நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு அது கொடுத்துருந்தாங்கன்னா அதை டிக் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்து அது கொடுக்கல அப்படின்னா ஹரிக்கு ஒரே ஒரு சகோதரி யார்? உங்களோட மனைவியாக தான் இருக்க முடியும். அடுத்து ரெண்டாவது சம் பார்க்கலாம். ரெண்டாவது சம் பார்த்திங்கன்னா அருண் வந்து ஒரு பெண்ணை குறிப்பிட்டு இவள் எனது சகோதரரின் மகனின் மனைவியின் அம்மா. அருணோட சகோதரரின் மகன், அருணோட சகோதரோட மகனின், மகனுக்கு ஒரு மனைவி இருக்குமா, மனைவியோட அம்மா. இந்த அருணோட சகோதரியோட மகனோட அம்மான்னு சொல்லி ஒரு பெண்ணை குறிப்பிட்டு சொல்கிறாரு. அப்படின்னா அந்த பெண் வந்து அருணோட சகோதரனோட மகனுக்கு என்ன உறவு? அப்போ பாருங்கள், மகனுக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்கள் மனைவியோட அம்மா தான் அந்த பெண். அப்போ உங்களுக்கு என்ன உறவு? அத்தையாக இருக்கும். அப்போ அத்தைன்னு ஆப்ஷனில் இருக்கா? இல்லை. ஆப்ஷனில் இருக்குது மகள் இருக்குது, சகோதரி இருக்குது, மைத்துனி இருக்குது, இதில் எதுவுமே இல்லைன்னு இருக்குது. அப்போ அத்தை இல்லை. அப்போ ஆப்ஷன் டி, இதில் எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து இது என்னது? அத்தை தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ மூணாவது சம் பார்க்கலாம். மூணாவது சம் பார்த்திங்கன்னா மணியின் அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என் அம்மாவின் ஒரே மகள் என்று பிரபு சொன்னாள். பிரபு வந்து என்ன சொல்கிறாரு? பிரபு வந்து இந்த மணியோட அம்மா வந்து பிரபுவோட அம்மாவோட ஒரே மகள் யார்? மணியோட அம்மா. அப்போ பிரபுவுக்கும் மணியோட அம்மாவுக்கு என்ன தொடர்பு? இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியாக இருக்காங்க. அப்போ நம்ம கேட்டிருக்கிறது என்ன இருக்குது? மணிக்கும் பிரபுவுக்கும் உள்ள உறவு என்ன? மணிக்கும் பிரபுவுக்கும் என்ன? உங்கள் அம்மாவோட, இது நீங்கள் வச்சுக்கிங்க, உங்கள் அம்மாவோட தம்பியை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தாய் மாமா. அவ்வளோதான், தாய் மாமா ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 4வது சம்மு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பூஜாவை குறித்து வாசு சொல்கிறான். வாசு, அப்போ நீங்கள் வாசுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தான் வாசு. நீங்கள் வந்து பூஜாவை என்ன சொல்கிறீங்க? இவள் வந்து எனது தந்தையின் ஒரே குழந்தையின் மகள். உங்களுடைய அப்பாவோட ஒரே குழந்தைனா யார்? ஒரே குழந்தைனா உங்கள் அப்பாவோன்னு சொல்லியாச்சு. அப்போ ஒரே குழந்தைனா நீங்கள் தான். அது உங்களோட மகள். பூஜா வந்து அப்போ யார்? உங்களோட
மகள், அதை வந்து சொல்லியாச்சு. அடுத்து எனில் வாசுவின் மனைவி, வாசுவோட மனைவி, உங்களோட மனைவி பூஜாவிற்கு என்ன உறவு? பூஜாவுக்கு உங்கள் மனைவி என்ன உறவு? பூஜா வந்து உங்கள் மனைவி எப்படி கூப்பிடுவாங்க? அம்மான்னு கூப்பிடுவாங்க. பூஜா உங்களுக்கு மகள், உங்கள் மனைவிக்கு யார்? பூஜா வந்து உங்களுக்கு பூஜா வந்து உங்களை அப்பான்னு கூப்பிடுவாங்க, உங்களுடைய மனைவியை அம்மான்னு கூப்பிடுவாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு பூஜா மகள், உங்கள் மனைவிக்கும் மகள், அவ்வளோதான். அம்மா ஆன்சர். அடுத்து 5வது சம் பார்க்கலாம். 5வது சம் பார்த்தீங்கன்னா, மாலாவை பார்த்து பிரியன் சொன்னான். அப்போ நீங்கள் பிரியன் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பிரியன், நீங்கள் வந்து மாலாவை பார்த்து என்ன சொல்கிறீங்க? மாலாவை பார்த்து அவளது அம்மா, மாலாவோட அம்மா, உங்களோட அம்மாவின், என் அம்மாவின் ஒரே மகள், உங்களோட அம்மாவோட ஒரே மகள். அப்போது எப்படி? உங்களோட அம்மாவோட ஒரே மகள்னால் உங்கள் 2 பேருக்கு என்ன டிஃப்ரெண்ட்? இது உங்களுடைய சகோதரியோட பொண்ணு தான் மாலா. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? ஆகவே மாலாவிற்கும் பிரியனுக்கும் உள்ள உறவு என்ன? இப்போ பிரியனுக்கும் மாலாவுக்கும் என்ன உறவு? உங்கள் சகோதரியோட பொண்ணு தான் மாலா. அப்படின்னா பிரியனுக்கும் மாலாவுக்கும் என்ன உறவு? மாமா உறவு. இப்போ இதே மாதிரி 5 சம் வந்து உங்களுக்கு நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த 5 சம்முக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சி ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதுக்கு ஆன்சர் வரலையோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் இந்த சம்முக்கு வரல, எனக்கு தெரியலைன்னு சொல்லுங்கள். அதை திரும்ப நம்மளும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 5 சம்முக்குள்ளே ஆன்சர் கீயும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் 5 சம் போட்டு பார்த்துட்டு ஆன்சர் செக் பண்ணுங்கள். வராததுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்ததுக்கும் நீங்கள் எத்தனை கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் வேறு சப்ஜெக்ட் பார்ப்போம். உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா இன்னொரு டைம் கூட கேளுங்க. இன்னொரு 5-6 சம் கூட நம்ம இதிலே உறவு கணக்கிலே பார்க்கலாம்.